ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் தான் அட்டன் பண்ண போகிறோம். பிரேக் டவுனுக்கு தேவையான மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு பிரேக் டவுன் அட்டன் பண்ண கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ண போகிற வெஹிக்கிள் ஹோண்டாயில் பிரியோ பார்த்தோன்னா பெட்ரோல் வேரியன்ட். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும் போது ஸ்டேரிங் திடீர்னு டைட் ஆயிடுச்சு. அது கூடவே கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட சிம்பிள் வார்னிங் லேம்ப் ஷோ ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுல வார்னிங் லேம்ப் ஷோ ஆச்சு. ஸோ ஸ்கேன் பண்ணி என்ன டிடிசி வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்ததுல டார்க் சென்சார் காயில் மால் ஃபங்க்ஷன் ஃபால்ட் கோட் ஷோ ஆச்சு. டார்க் சென்சார் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங்கை ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பும் போது சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மோட்டரை எங்கேஜ் பண்ணி ஸ்டேரிங்கை பாத்தீங்கன்னா ஃப்ரீயா திருப்புறதுக்கு தான் இந்த டார்க் சென்சார் பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அந்த சென்சார்லாம் எதுவும் டேமேஜ் ஆகல. பட் இதுல இருக்க கப்ளர் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எலியார் பூனை நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த கப்ளரை பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, கப்ளரை ரெடி பண்ணி போட்டோன்னே வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேரிங்கை திருப்பி பார்த்தோம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்தாச்சு. கஸ்டமரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி காமிச்சிட்டு அகைன் ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஃபால்ட் கோடு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு ஃபால்ட் கோடும் இல்லை. அப்புறம் என்ன, கஸ்டமருக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருனாச்சும் ஹோண்டா பிரியோ வச்சிருந்தாங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.